யாராவது ஒரு பனம்பழத்துக்காண்டி பனைமரம் ஏறுவாங்களா அப்படின்னு கேட்டா யாருமே ஏற மாட்டாங்க. ஆனா நாம ஏறுவோம் பனைமரம் அப்படின்ட்டான்லே. அதான் பனைமரத்துக்கு கீழே எக்கச்சக்கமான பனம்பழம் கிடக்குமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை தாங்க நானும் கேட்டேன். அதுக்கு சொல்லிட்டாலும் கஷ்டப்பட்டு பனைமரம் ஏறி பனம்பழத்தை பறிச்சு சுட்டு சாப்பிட்டாதான் தனி டேஸ்டா. எங்க ஊரு சைட்லாம் நாங்க பனம்பழம்னே சொல்ல மாட்டோம், பனங்காய் தான் சொல்லுவோம். அந்த பனங்காய்க்காண்டி டீம் பசங்களாம் கூப்பிட்டு போய் அதுவும் பனைமரத்துல ஏறி தான் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. பனங்காவை சுட்டு சாப்பிட தீய கொளுத்த சொன்னா காவலையெல்லாம் எடுத்துட்டு வந்து தீய கொளுத்துன்னு கொளுத்திட்டாலும் சாம்பல் கூட கிடைக்காது நினைக்க. அந்த அளவுக்கு தீய கொளுத்திட்டாலும் இவனை வச்சு ஒரு பனங்காய் கூட சுட்டு சாப்பிட முடியாது போல. எப்படியோ நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல பனங்காக்கு ஒன்னும் ஆவலை இவனை போட்டு தீய கொளுத்துனால ஒண்ணுமே இருக்காதுன்னு பார்த்தா நல்ல வேலை பனைமரம் மாதிரி பனம்பழமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தனால எப்படியே தப்பிச்சுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா சுட்டு தரோம் அப்ப சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப தான் சாப்பிடுறேன். வில்லேஜ்ல இருக்கவங்க சாப்பிட்டுருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சிட்டில இருக்கவங்களுக்கு பனங்கானா என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியல. நீங்க எல்லாருமே லாஸ்ட் அந்த பனம்பழம் எப்ப சாப்பிட்டீங்க ஞாபகம் இருந்தா அப்படியே கமெண்ட் பண்ணீங்க. உண்மையா பனம்பழம் நல்லா டேஸ்டா இருந்துங்க. ஆப்பிள் பழம் திங்குற மாதிரி அவ்வளோத்தையுமே தின்னு தீத்துட்டான்லே.